14வது கேள்வி, பிரிண்டர் என்பது QDSMHQO என குறியிடப்பட்டால் கம்ப்யூட்டர் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிரிண்டர்னுங்கிறது இந்த லெட்டர்ஸாக எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஏலேருந்து இசட் வர ஏபிசிடி எழுதிக்கிறங்க. பிரிண்டர்னுங்கிறத இந்த லெட்டர்ஸாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ பிரிண்டர்னு எழுதி பிரிண்டருக்கு நேர கீழே என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதியிருக்கோம். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர்னுங்கிறது என்ன குறியீடாக மாறும்னு கேட்டிருக்காங்க. அப்போ கம்ப்யூட்டர்னுங்கிறத கீழே எழுதியாச்சு. பிரிண்டருக்கு நேராக உள்ள அந்த லெட்டர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம், என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ரிவர்ஸில் உள்ள லெட்டர்ஸ்லேருந்து பார்த்துட்டே வாங்க. ஆர்னுங்கிற லெட்டருக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது, ஏபிசிடியில் கியூ இருக்குது. கியூவை ஃபஸ்ட்டாக எடுத்து எழுதியாச்சா. அடுத்து ரிவர்ஸ்லேருந்து ஈக்கு முன்னாடி என்ன இருக்குது, டி இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. அடுத்து டீக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது, எஸ் இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என் இருக்கா, எண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது, எம் இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ஐங்கிற லெட்டர் இருக்குது பாருங்கள், ஐக்கு முன்னாடி ஹச் இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ஆர்னுங்கிற லெட்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது, கியூ, எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பிங்கிற லெட்டருக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குன்னு பாருங்கள், ஓ இருக்குது. இப்போது கேள்வியில் கொடுத்துருக்கப்படி பிரிண்டருக்கு என்ன லெட்டர்ஸ் வந்துச்சோ அது எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த லாஜிக் பயன்படுத்தி கேள்வியில் கேட்ட மாதிரி கம்ப்யூட்டர் என்பதன் குறியீடு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதே லாஜிக்கில் ரிவர்ஸில் உள்ள லெட்டர்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சிட்டே வரணும். லாஸ்ட்டாக என்ன லெட்டர் இருக்குது, ஆர். ஆருக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது, கியூ. கியூ ஃபஸ்ட்டாக எழுதியாச்சு. அடுத்து இ இருக்குது, ஈக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது, டி, எடுத்து எழுதியாச்சு. அடுத்து டி இருக்குது, டீக்கு முன்னாடி எஸ்ஸு, எடுத்து எழுதியாச்சு. அடுத்து யூ இருக்குது, யூக்கு முன்னாடி டி, எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பி இருக்குது, பிக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஓ, எடுத்து எழுதியாச்சு. அடுத்து எம் இருக்குது, எம்முக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்னது, எல், எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ஓ இருக்குது, ஓவுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்னது, என், எடுத்து எழுதியாச்சு. அடுத்து சி இருக்குது, சிக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்னது, பி, எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். QDSTOLNB ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 15வது கேள்வி பாருங்கள். தென் என்பது RLPS என குறியிடப்பட்டால் கேஸ் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே இங்கிலீஷில் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது தென்னுங்கிறது RLPSஆக எப்படி மாறுச்சு, என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏலேருந்து இசட் வர லெட்டர்ஸை எடுத்து எழுதிக்கங்க. தென்னுங்கிற வார்த்தையை அப்படியே தனித்தனியாக லெட்டர்ஸை எடுத்து எழுதிக்கிறங்க. RLBSஐயும் தனித்தனியாக அதுக்கு கீழே எடுத்து எழுதிக்கிறங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு தென்னில் என்னென்ன லெட்டர் இருக்கோ அதெல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கிறங்க. தென்னில் ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் இருக்குது, டி இருக்குது, அதை ரவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்த லெட்டர் ஹச்சு, அடுத்த லெட்டர் இ, அடுத்த லெட்டர் என். இப்போ ரவுண்ட் பண்ணியாச்சா. இப்போது ஆர்னுங்கிறது டீலேருந்து எத்தனாவது லெட்டராக இருக்குது, ரெண்டாவது லெட்டராக இருக்குது. அதாவது டீக்கு முன்னாடி இருக்குது, அப்போ முன்னி தானே. டீக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா -2ன்னு போடுவோம். அதாவது ரெண்டாவது எழுத்தாக தானே இருக்குது, 1 2, அதனால் -2ன்னு போட்டாச்சு. இப்போது ஹச்சுங்கிறது எல்லுக்கு எத்தனாவது எழுத்தாக இருக்குதுன்னு பாருங்கள், ஹச்சுன்னு தான் இருக்குது. எல்லுக்கு 1 2 3 4, 4வது எழுத்தாக இருக்குது. அதுவும் ஹச்சுக்கு தொடரி, அதாவது முன்னில இல்லை தொடரியாக இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்த லெட்டர்ஸில் தான் வந்திருக்கு. அப்போ 4 எழுத்துக்கள் பின்னாடி வந்திருக்கு. அதாவது வலது பக்கம் போக போக ப்ளஸ்ஸாக இருக்கும், இடது பக்கம் போக போக மைனஸாக இருக்கும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஹச்சுக்கு வலது பக்கத்தில் தானே இருக்குது, அப்போ +4ன்னு போட்டாச்சு. இப்போது ஈலேருந்து பி எத்தனாவது லெட்டராக இருக்குதுன்னு பாருங்கள். ஈக்கு முன்னாடி இருக்குது 1 2 3, அப்போ -3 முன்னாடி இருக்கிறதுனால -3ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போது எண்ணுக்கு எஸ் எத்தனாவது லெட்டராக இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5, 5வது லெட்டராக இருக்குது. அதுவும் தொடர்ந்து இருக்குது, அதாவது தொடரி மாதிரி இருக்கா. அப்போது +5ன்னு போட்டிருக்கோம். இப்போது இந்த லாஜிக் பயன்படுத்தி
இந்த கேஷ்னுங்கிற வார்த்தைக்கு என்ன குறியீடு வரும்னு பார்க்கணும். இப்போ கேஷ்னுங்கிற வார்த்தையை அப்படியே தனித்தனி லெட்டராக எடுத்து எழுதியாச்சு. இதே லாஜிக் பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு டீக்கு முன்னாடி உள்ள 2வது லெட்டரை பார்க்குறாங்க. அதே மாதிரி சிக்கு முன்னாடி உள்ள 2வது லெட்டர் எதுன்னு பாருங்கள். இந்த இருக்கு சி, முன்னாடி உள்ள 2வது லெட்டர்னா 1 2, அப்போ ஏ தானே வரும். ஏங்கிறத எடுத்து எழுதியாச்சு. கேள்வியில் ஏ கேட்டிருக்காங்க, இதில் ஹச்சு கொடுத்துருக்காங்க. ஏங்கிற இடத்துக்கு நேராக ஹச்சு தான் இருக்குது. ஹச்சில் என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்க, +4. அப்போ ஹச்சுக்கு அப்புறம் 4வது லெட்டர். அதே மாதிரி ஏக்கு அப்புறம் 4வது லெட்டர் பார்க்கணும். ஏக்கு அப்புறம் 4வது லெட்டர் பார்த்தோன்னா 1 2 3 4, 4வது லெட்டர் ஈ தான். அதனால 4வது லெட்டர் ஈன்னு எடுத்து எழுதியாச்சு. அடுத்து கேஸில் எஸ் இருக்கா. இப்போ எஸ்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல தென்னில் என்ன இருக்குது, ஈ இருக்குது. ஈலேருந்து பிக்கு எத்தனாவது லெட்டர் பார்க்குறாங்க, அதாவது ஈலேருந்து -3 லெட்டர். அப்போ எஸ்ஸிலேருந்து -3 லெட்டர்னு பார்த்தோன்னா முன்னாடி 1 2 3, அப்போ பிங்கிறது தானே வரும். அப்போ பிங்கிறத எடுத்து எழுதியாச்சு. ஈக்கு நேரம் இங்கே என்ன இருக்குது, எண்ணு. இதில் என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்க, +5. அப்போ ஈலேருந்து +5 என்னன்னு பார்க்கணும். இதில் எண்ணிலேருந்து எஸ்ஸுக்கு +5 பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம ஈலேருந்து +5 பார்த்தோன்னா இது என்ன லெட்டர்னு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஈலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். +5னா தொடரி மாதிரி போகணும். 1 2 3 4 5, அப்போ ஜே தானே வருது. அப்போ ஜேன்னு எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் என்ன, ஏஇபிஜே. இப்போ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஏஇபிஜே ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.